Hi friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். நம்ம சும்மா வீட்டில் இருந்தே மொபைல் டிவி பார்க்குறதுக்கு நம்ம வெளியே போய் ஜாலியாக இந்த மாதிரி பண்ணலான்ட்டு மம்மிகிட்ட பெர்மிஷன் கேட்டு மம்மி கூடவே இருந்து இறச்சி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நானும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுப்பில் தீபத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே மண் சட்டி வச்சுட்டு அதில் தேவையான ஸ்பைசஸ் அது கூடவே சின்ன உள்ளி உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரிய வெங்காயத்தில் வந்து அந்தளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்காது. சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சத்து. நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே காலையில் பழைய கஞ்சி கூட இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது நமக்கு லைக் சத்து கிடச்சது மாதிரி இருக்கும். அது கூடவே காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபுட்டு. அதனால் தேவையான அளவு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூடவே தக்காளி 2 நார்மல் சைஸில் உள்ளதை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுவும் நல்லா லைக் வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து அது கூட சேர்த்து பச்சை வடை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஓவர் ஹீட்டுக்கு அது அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் வெட்டி கழுவி வச்சுருந்த இறைச்சியையும் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வெளியே இருந்து பண்ணும்போது நமக்கு ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம டிவி மொபைல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அது நமக்கு சோம்பேறித்தனம் பிடிச்சது மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் வெளியே இருந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஆக்சிஜன் இந்த மாதிரி வெளியே இருந்து பண்ணும்போச்சில் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கலைன்னா இந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலங்கிறது மாதிரி உப்பு சேர்க்கலைன்னா அந்த ஃபுட்டு நல்லாவே இருக்காது. அதனால் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இறைச்சி நல்லா வேகணுங்கிறதுக்காக அதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக அது நல்லா மணமாக இருக்க வேண்டியதுக்காண்டி அது கூட கொஞ்சம் ரம்ப இலையும் சேர்த்து அதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சா தான் அது சீக்கிரம் வேகும். அதனால் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். அது அப்புறம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு இப்படி சைடில் வச்சு அந்த கரண்டி சமுக்குனிங்கன்னா தெரிய வெந்திருக்கா வேகலையான்ட்டு. இறைச்சி வெந்திருக்கான்னு பாருங்கள், அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா அதை மறுபடியும் வந்து மூடி வச்சுருங்க. அது வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி காணாதுன்னா அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அரைச்ச அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அது கூட சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு போதுமா இல்லைங்கிறதுக்காண்டி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி போதாதுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதை வந்து மேலே ஒரு மூடி வச்சு மூடி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்திருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் அகைன் அது வெந்திருக்கான்னு நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி மல்லி இலையை வந்து தூவி விட்டுருங்க.
அப்போ தான் இன்னும் ஸ்மெல் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட நமக்கு இறைச்சி குழம்பு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் பொங்கி வச்சுருந்த சாதத்தில் இந்த இறைச்சி குழம்ப ஊற்றி வச்சுருக்கேன். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி நமக்கு அழகாக வரும் போச்சில் நம்மளே பண்ணதுங்க டேஸ்ட் பண்ணும் போச்சில் அவ்வளோ நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுடுது ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புலேருந்து எடுத்ததுனால தாங்க முடியல சூடை. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்க்கும்போதுல நம்ம தான் செஞ்சோமான்ட்டு லிட்டில் டவுட்டாக வரைக்கும் இருந்து, ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.